நீங்க ஒரு பிகினரா மசிலே க்ரோத் ஆக மாட்டீங்கன்னு ஃபீல் பண்றீங்களா? கவலைய விடுங்க. நான் சொல்ற 4 டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. உங்க மசில் க்ரோத் ஆகும். இதே மாரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்க்கு என்ன மறக்காம ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. விஷயம் இந்த ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் தான். நான் மொத ஜிம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் ஒண்ணும் பண்ணதே இல்ல. நான் எப்பவுமே லைட் வெயிட்லேருந்து கம்மி ரெப்ஸ் தான் அடிச்சுட்டு இருந்தேன். ஆனா எப்போ ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சேனோ, அப்பதான் என் பாடி இப்படி இருந்து இப்படி மாறிச்சு. ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க உங்க மசில கஷ்டமான ஒர்க் கொடுக்கும்போது இந்த ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் உங்க பாடிக்குள்ள நடக்கும். நம்ம ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் எப்போ பண்றோமோ அப்பதான் நம்ம மசில் மாஸ் ஒன்று கூடும். எக்ஸாம்பிள், நீங்க ஒர்க் அவுட் பண்ற வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி போடும் போதோ இல்லைன்னா உங்க ஒர்க் அவுட் பண்ற செட்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி போடும் போதோ இது ஆகும். ரெண்டாவது விஷயம் ரெப் ரேஞ்ச். நான் ஒரு காலத்துல 25ல இருந்து 30 ரெப்ஸ் அடிச்சுட்டு இருந்தேன். நான் என்ன நினைச்சேன்னா அதிகமா ரெப்ஸ் அடிச்சாதான் அதிகமா உடம்பு வைக்கணும். பட் கிடைச்சது பலம் தான். ஸோ நிறைய பேர் இந்த தப்பை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க 8ல இருந்து 12 ரெப்ஸ் அடிச்சாலே போதும் உங்க மசில் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க 8 ரெப்பும் 12 ரெப்பும் அடிக்கும் போது நீங்க தூக்க முடியாம தூக்கி அந்த செட்ஸை முடிக்க பாருங்க. மீதி 2 டிப்ஸ் அடுத்த வீடியோல சொல்றேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.